இங்கே ஒரு பணக்காரனுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. அதுக்காகவே $10 பில்லியன் செலவு பண்ணி பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்க ஒரு ரோபோட்டை உருவாக்க சொல்லியிருப்பான். இப்போ அந்த ரோபோட்டை பார்க்கறா அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. டாக்டரும் உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லாம் பக்காவாக இருக்கணும்னு சொல்றாரு. இவனும் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் பக்காவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே டாக்டருமே எல்லா வேலையுமே பக்காவாக முடிச்சுட்டு அந்த ரோபோட்டை செக் பண்ணுறதுக்காண்டி அதை உட்கார சொல்லுவார். ஆனால் அதுவோ புளியிற மூக்கிலே ஒரு குத்து விட்டுரும். பயத்தில் டக்குன்னு அந்த ரோபோட்டை சடவுன் பண்ணிடுவாரு. இப்போ அந்த பணக்கார பைபிளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம டாக்டர் டென்ஷனில் இருக்கும்போது திடீர்னு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காண்டி ஒரு பொண்ணு வர. அவளை பார்த்த உடனே டாக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பொண்ணை பார்க்கறது அப்படியே அந்த ரோபோட் மாதிரியே இருக்கு. டாக்டரும் உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் நீ இந்த ரோபோட் மாதிரி எனக்காக நடிக்கணும்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே டாக்டர் $5 லட்சம் ஒருத்தர் அவரோட கார்டு அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு இந்த ரோபோட் மாதிரி நினைச்சுன்னா மேற்கொண்டு உனக்கு $1 மில்லியன் தரேன்னு வேற சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் மாதிரியே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு சோபா மேல உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பணக்காரன் டக்குன்னு உள்ள வந்த ரோபோட் மாதிரியே டக்குன்னு எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறான். இவனுமே பக்கத்துல வந்து நல்லா க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு அப்பாதை பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கேன்னு சொல்றான். இவளும் மாட்டிப்போமோன்ற பயத்தோட டாக்டர் என்னோட சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து அவருக்கு சாப்பிட கொடுக்கறதுக்காண்டி கட் பண்றான். இவனும் சடனா கோமா எனக்கு உங்ககிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்றான். இவளுமே பயந்து போயிடுவான்.